கரூர் துயர் சம்பவ வழக்கில் திடீர் திருப்பம். நீதிமன்றம் சென்ற தமிழக அரசு ஏன் நீதிமன்றம் போயிருக்காங்க? அந்த வழக்கு சிபிஐ விசாரணை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில நீதிமன்றம் தமிழக அரசு போனதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக உச்சநீதிமன்ற விசாரணையில தமிழக அரசு ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த மனுவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த மனு இப்போ மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது. அந்த மனுவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஏன் அதை தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு நடந்த கூட்ட நெரிசல், விஜயுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜய் பார்க்க வந்த கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பலியானாங்க. இது தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடந்து வரக்கூடிய நிலையில தமிழக அரசு நியமித்த விசாரணை ஆணையம், சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு இது எல்லாத்தையும் எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாவேக தரப்பு மனு தாக்கல் பண்ணாங்க. தொடக்கத்தில் அந்த விசாரணையில 2 விசாரணைக்கும் தடை விதித்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் சிபிஐ விசாரணையை நடத்த உத்தரவிட்டது நீதிமன்றம். இந்த நிலையில தான் சிபிஐ விசாரணையை ரத்து செய்ய கோரி தமிழக அரசு தரப்பிலிருந்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. செப்டம்பர் 27 அன்னைக்கு நடந்த சம்பவம், அதற்கு பிறகு அடுத்தடுத்த கட்ட அந்த சட்ட ரீதியான நகர்வுகளை போயிட்டு ஒரு 1.5 மாதங்கள் கழித்து இந்த மனுவை தமிழக அரசு ஏன் தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுது இல்லையா? சரி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சரியாக நடந்துக்கிட்டாங்க. கரூர் கூட்ட நெரிசலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர், அங்கு கூட்டம் கூடிய நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் மக்கள் மட்டும் கிடையாது, காவல்துறையை சேர்ந்தவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதிலும் குறிப்பாக காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், இவங்க எல்லாருமே சொல்லலாம், அவங்கெல்லாம் கூட கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு உடல் உபாதைகள் இருந்துச்சு, நிறைய காயங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி பல முக்கியமான விடயங்கள்லாம் குறிப்பிட்டு தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு தமிழக அரசினுடைய சரியான வகையில தமிழக அரசு செயல்பட்டது அப்படின்னு அந்த மனுவில் சொல்லப்பட்டிருக்கு. அதோட எந்த வகையிலும் காவல்துறையை குறை சொல்லவே முடியாது அப்படின்னும், இந்த பிரச்சனையில முக்கியமான காரணம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான், தாவேக தரப்பினர் தான் இந்த நிகழ்வுக்கே முக்கியமான துயரத்துக்கு முக்கியமான காரணம். எங்களுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை, அதாவது தமிழக அரசு சொல்றாங்க, எங்களுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை அவங்க சரியா ஃபாலோ பண்ணல. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம் வரும் அப்படின்னு அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். நாங்களும் போதிய எண்ணிக்கையில போலீஸாரை அனுப்பியிருந்தோம். ஆனா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மெத்தனமாக நடந்துகிட்டாங்க. அருணா ஜெகதீசன் ஆணையம் தன்னுடைய விசாரணையை தொடர்வதற்கு உத்தரவிடணும், ரத்து செய்யப்பட்ட எஸ்ஐடி விசாரணையை தொடர அனுமதிக்கணும், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பது கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரானது அப்படின்னும், கரூர் சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரின் பெயரை விஜய் அப்படின்னும், ஜோசப் விஜய் அப்படின்னு முதல் முறை தமிழக அரசு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னும் அந்த மனுவில் இருக்கிறதா அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் அழைத்து மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் விஜய் சந்தித்தார் இல்லையா? இந்த மாதிரியான சந்திப்புகள் கூட, இந்த மாதிரியான சந்திப்புகள் நடத்தக்கூடாது, அது கூட அது தவறு அப்படின்னு தமிழக அரசு சுட்டி காட்டிருக்காங்க அந்த மனுவில். ஏன் அப்படின்னா, கரூர் சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சி பதிவு தாவேக தரப்பிடம் தான் இருக்கு. ஏன்னா அந்த பஸ்லேயே கிட்டத்தட்ட பல சிசிடிவி கேமராக்கள்லாம் பொருத்தப்பட்டிருந்துச்சு. அது போக நிறைய ட்ரோன்லாம் தாவேக தரப்புல இருந்து பறக்க விட்டுருந்தாங்க. இது எல்லாமே முக்கியமான ஃபுட்டேஜ் எல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கரூர் மக்களை சந்தித்த நிகழ்வுடைய மூலம் எப்படி உண்மை வெளியே வரும் அப்படிங்கிற கேள்வியை அந்த மனுவில் தமிழக அரசு முன் வச்சிருக்காங்க. விசாரணை நடைபெறக்கூடிய காலத்துல இந்த மாதிரியான சந்திப்புகள் நடத்தக்கூடாது, ஏன்னா ஏதாவது ஒரு வகையில சாட்சிகளை மாற்ற வாய்ப்பு இருக்கிறது, அதனால அது தவறு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதாரங்களை அழிக்கக்கூடும், இனிமே கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக மறைமுகமாக பார்க்கக்கூடாது. தாவேக தரப்பில் தொடரப்பட்ட மனு அப்படிங்கிறது அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. குறிப்பா இந்த சம்பவத்துல விஜயும் சம்பந்தப்பட்டிருக்காரு. அதனால தங்களுக்கு இப்படியான ஒரு விசாரணை தான் வேண்டும் அப்படின்னு நீதிமன்றத்தில் கேட்பது சரியான அணுகுமுறையாக இருக்காது. இப்போ இந்த வழக்கு பொறுத்தவரை, இந்த நிகழ்வு பொறுத்தவரைக்கும் அதில் விஜய் சம்மந்தப்பட்டவங்களே எனக்கு இந்த விசாரணை தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த வழக்கம் அப்படிப்பட்ட நிலையில தான் இருக்கு அப்படின்னு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு தமிழக அரசு தாக்கல் செய்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அந்த மனுவில். இப்போ என்ன கேள்வி எழுது அப்படின்னா, மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த விசாரணையில், இந்த வழக்கில் இது பார்க்கப்படுது. இவ்வளவு நாள் கழித்து 1.5 மாதங்கள் கழித்து தமிழக அரசு இந்த பதில் மனு ஏன் தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வழக்கமாக இருக்கு. அதாவது கரூர்ல சிபிஐ நடத்தி வரக்கூடிய விசாரணையில தொடர்ந்து பல கட்ட விசாரணை ரொம்ப தீவிரமாக, எந்த லேகும் இல்லாம, எந்த மெத்தன போக்கும் இல்லாம சிபிஐ அதிகாரிகள் ரொம்ப தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. தொடக்கத்திலிருந்து, இந்த நிகழ்வின் தொடக்கத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இத்தனை நாட்கள் கழித்து தமிழக அரசு நீதிமன்றம் சென்றது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம்.
நிச்சயமாக இந்த கேள்வி எல்லாருக்குமே எழுகிறது. ஆனால் திடீர்னு இந்த நடவடிக்கையில் இறங்கியிருப்பதாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக தான் இது இருக்கு. இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணை 12ஆம் தேதி நடைபெறும் நிலையில மீண்டும் இது பேச்சு பொருளாக மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒன்றாக இருக்கிறது. சிபிஐ விசாரணை பொறுத்த வரைக்கும் தாவேகா தரப்பிலிருந்து மிக முக்கியமான தலைவராக கூடிய அந்த கட்சியினுடைய பொதுச் செயலர் புசி ஆனந்த், தேர்தல் பிரிவு பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனா, இணை பொதுச் செயலர் சி.டி. நிர்மல்குமார், அதே போன்று கரூர் மேற்கு அந்த பகுதியினுடைய செயலாளர் மாவட்ட செயலாளர் மதியழகன், பவுல்ராஜ் உள்ளிட்ட முக்கியமானவர்களாக அந்த சம்பவத்துக்கு தொடர்புடையவர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்க. அப்போ அந்த விசாரணைகளுக்கு கூட பல மணி நேரங்கள் இந்த விசாரணை போச்சு. அடுத்த நாள் கூட தாண்டி விசாரணை போச்சு. அப்போ சிபிஐ அதிகாரிகள் தாவேக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, இன்னும் கடுமையாக அவர்களுடைய நடவடிக்கை விசாரணைகளாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதவ் அர்ஜுனா கிட்டலாம் பல அடுக்கடுக்கான கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அதே போன்று ஆதவ் அர்ஜுனா மட்டும் இல்லாமல் புசி ஆனந்த் கிட்டையும் அதிரடியான அடுக்கடுக்கான கேள்விகள்லாம் கேட்டு திணறடிச்சிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள் அப்படின்னு. சிபிஐ வந்தால் நமக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு தாவேக்க தரப்பு நினைச்சாங்க. ஆனால் அந்த நினைப்புக்கு எதிராக தான் விசாரணைகள்லாம் இருக்குது அப்படின்னும், ஆனால் தாவேக்க தரப்புலேயே கொஞ்சம் நெருக்கடியாக மாறி இருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் திடீர்னு தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது விசாரணைக்கு வரும்போது தமிழக அரசின் கோரிக்கை ஏற்கப்படுமா? தமிழக அரசின் கோரிக்கை ஏற்கப்பட்டால் நிச்சயமாக அது மிகப்பெரிய பிரேக்கிங் செய்தியாக தான் மாறும். ஏற்கனவே தமிழக அரசு அமைத்த அந்த விசாரணை கமிட்டி தொடரலாம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய வழக்கின் உள்ள பெரிய மாற்றமாக தான் அமையும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா, நீதிமன்றம் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.